எப்பவுமே எல்லா ராசியோட ஜென்ம சனியும் அஷ்டம சனியும் ரொம்ப கஷ்டப்படுத்தும். உங்களுக்கு ஜென்ம சனி, நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். தெய்வத்தினுடைய சக்தி அதிகமாக போகுது, சனி பகவானுடைய அருள் அதிகமாக போகுது, நிறைய அனுபவங்களை கொடுத்து நிறைய விஷயங்களை தெரிய வைக்க போகிறார். இப்ப உங்க ஜாதகத்துல சனி வக்ரமான்னு பாரு. அப்படி சனி வக்ரமாக இருக்கிறார் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, மூன்றாம் பார்வையை, திருமணமே ஆகலைங்க, 7.5 சனியில திருமணமே நடக்கல, அவங்களே சொல்லிட்டு 7.5 சனி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு இருந்தாலும் கூட, திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய ஈஸ்வரனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஜூலை மாதம் 26ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள். இந்த வக்ர பயிற்சி யாருக்கெல்லாம் யோகத்தை கொடுக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உங்க ஜாதகத்துல சனி வக்ரமான்னு பாருங்க. அதற்கு உங்க ஜாதகத்துல சனி அப்படின்னு சொல்லி பக்கத்துல ஆர் வி அப்படின்னு போட்டிருப்பாங்க, அல்லது வா அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்படி எல்லாம் இருந்தால் சனி வக்ரம் அல்லது வக்ர கிரகங்களான ராகு கேதுகளோட சேர்ந்து இருந்தாலும் ஓரளவுக்கு 50% பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் உங்க ஜாதகத்தில் வக்ரமாக இருந்து விட்டால் இந்த காலகட்டங்கள்ல தான் உங்களுக்கு ஜாக்பாட் யோகம். வருடம் முழுவதும் வேலை செய்து பலன்கள் கிடைக்கவில்லையா, இந்த சனி வக்ர பயிற்சியில தான் உங்களுக்கு பலன்களை வாரி வாரி வழங்கி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல சனி வக்ரமாக இல்லாம இருந்தாலும் கூட உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படிங்கறதை நம்ம இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். மீன ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, சனி பகவான் முழுக்க 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 ராசிக்குள்ள வக்ரகதி அடைகிறாருங்க. இந்த ராசிக்குள்ள வக்ரமாகக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, எப்பவுமே எல்லா ராசியோட ஜென்ம சனியும் அஷ்டம சனியும் ரொம்ப கஷ்டப்படுத்தும். உங்களுக்கு ஜென்ம சனி, நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். நேரா சனி பகவான் உங்களை பாதிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னா அந்த பாதிப்பை குறைப்பார், வேறு வழிகளை உங்களை செலுத்துவார், ஒரு அனுபவத்தை கொடுப்பார். இத்தனை நாள் நீங்க பட்ட அனுபவத்துக்கு ஒரு நல்ல தீர்வுகளை கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டுங்க. மனசு தெளிவாகிறது, உடம்பு நல்லா இருக்கிறது, சோம்பல் விலகிறது, உங்களுக்கு சுற்றியும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே ஷார்ட் அவுட் ஆகுறது. ஏன்னா சனி பகவான் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 11 மற்றும் 12ஆம் அதிபதி. லாபமே இல்லை, விரயமாவே இருக்குது, என் கையில காசு வந்தா எல்லாமே விரயமாயிருது, ரொம்ப கடின உழைப்பு போடுற, டென்ஷன் ஆகுது, இப்படி எல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் குறையும், வருமானம் வரும், பிரச்சனைகள் குறையும், லாபங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். இதெல்லாம் நிச்சயமா இந்த சனி வக்ரகதி ஆகும்பொழுது நடக்கும். இதுதான் ஒரு பொதுவான பலன். அப்ப ராசிக்குள்ளே வக்ரகதியாகி குரு பார்வை பெறும் பொழுது இன்னும் உங்களுக்கு தெய்வத்தினுடைய சக்தி அதிகமாக போகுது, சனி பகவானுடைய அருள் அதிகமாக போகுது, நிறைய அனுபவங்களை கொடுத்து நிறைய விஷயங்களை தெரிய வைக்க போகிறார் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. இப்ப உங்க ஜாதகத்துல சனி வக்ரமான்னு பாரு. அப்படி சனி வக்ரமாக இருக்கிறார் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, மூன்றாம் பார்வையாக சனி உங்களுக்கு 3ஆம் இடத்தையே பார்க்கும். அப்ப முயற்சிகள் கைக்கூடி வர்றது, உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றி ஆகிறது, செய்கின்ற தொழில நல்ல லாபங்கள் கிடைப்பது, தொட்டதெல்லாம் பொண்ணாகிறது, கலைகள் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறீங்க அப்படின்னா அதுல எல்லாமே வெற்றி கிடைப்பது, உடம்பு ஆரோக்கியமா பாத்துக்குவீங்க. உங்க ஜாதகம் மூலமாக உங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே ஒரு நன்மைகள் நடப்பது, உங்க ஜாதகம் மூலமாக உங்க கூட பிறந்தவர்களுக்கு எல்லாமே ஒரு நன்மைகள் நடக்கிறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து 7ஆம் பார்வையை 7ஆம் இடத்தை பார்ப்பார். திருமணமே ஆகலைங்க, 7.5 சனியில திருமணமே நடக்கல, அவங்களே சொல்லிட்டு 7.5 சனி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு இருந்தாலும் கூட திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், 7.5 சனியினுடைய தாக்கம் குறையிறது, நல்ல வரன் அமைஞ்சு வர்றது, நல்ல கணவர் நல்ல மனைவி அமைந்து வருவது, எதிர்பார்த்த வரன்கள் தேடி வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள், கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனை, டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு, சின்ன பிரச்சனையே பெருசாகி போச்சு அப்படின்னு எல்லாம் இருந்த மீனராசிக்காரர்களுக்கு எல்லாமே இப்ப கணவன் மனைவி அந்யூன்யமா இருக்கிறது, விட்டு கொடுத்து போறது, கொஞ்சம் பிடிவாத குணமா இருப்பாங்க இந்த டைம் எல்லாமே. சனியினுடைய ஆதிக்கம் பிடிவாத குணத்தை கொடுத்துரும், வேண்டாம் நம்ம எதுவும் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு சொல்லும். பட் இப்ப அந்த விட்டு கொடுத்து போகக்கூடிய குணம் எல்லாம் கொடுக்கும். சரி நம்ம கொஞ்சம் இந்த டைம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் அப்படிங்கிற அந்த மனசை கொடுத்துரும். வியாபாரம் நல்லா இருக்குங்க, செழிப்பா இருக்கும். அடுத்து 10ஆம் பார்வையை 10ஆம் இடத்தையே பாக்குறாரு. இப்ப தொழில் வளர போகுது, சும்மா தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஆள் வர மாட்டேங்குது, மந்தமா இருக்குது, வியாபாரம் ஓட மாட்டேங்குது அப்படின்லாம் இருந்தாலும் வியாபாரம் செழிப்பா இருக்குது, சொந்த தொழில் பண்ணுவீங்க. அல்லது எத்தனை நாள் தான் திருட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கிறது,
ஒரு சொந்த தொழில் பண்ணலாமே, ஒருத்தரோட வேலைக்கு போய் போய் போர் அடிக்குது, எவ்வளவு நாள் இன்னொருத்தரோட கையை எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனசுல ஒரு அந்த எண்ணங்களும் வரும். சொந்த தொழில் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சோ ஜாதகத்துல சொந்த தொழில் பண்றதா இருந்தா மட்டும், அந்த அமைப்பு இருந்தா மட்டும் தான் பண்ணணும், இல்லைன்னா அது லாஸ் பண்ணி விட்டுரும். சோ இதெல்லாம் உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இல்லை அப்படின்னா இதெல்லாம் நடக்கும், கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும். அப்போ உங்களுடைய சனி வக்ரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் எந்த விஷயத்திலயும் கவனமாக செய்ய வேண்டும். ஏன்னா சனி 7 சனியாக இருக்கிறதுனால பாதிப்பு இல்லை, பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இழந்த சொத்துக்கள், இழந்த பெயர், புகழ், மதிப்பு இதெல்லாமே மீண்டும் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள். முயற்சி செய்வீங்க, ஒரு முறைக்கு பல முறை முயற்சி செய்யும்போது அந்த விஷயம் நடக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க சொல்றப்போ யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு, கொஞ்சம் நாட்கள் கழிச்சு புரிஞ்சுக்குவாங்க. வரன்கள் வரும், கொஞ்சம் தட்டி போற மாதிரி இருக்கும், மீண்டும் அது அமைஞ்சு வரும். பொருத்தம் இல்லாத மாதிரி இருக்கும், ஒரு வரன்கள் வந்து தேடி வராத மாதிரி இருக்கும், பட் அதெல்லாமே கொஞ்சம் சக்சஸ் ஆகும். தொழில் பண்ணலாமா வேண்டாமா, வேலைக்கு போலாமா இல்லையா அப்படிங்கிற நிறைய குழப்பங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சோ நிலையில்லாத முடிவை சனி வக்ரமாகும் பொழுது கொடுக்கும், விரயங்களை கொடுக்கும். அதே போல கொஞ்சம் அதிகமான விரயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், சுப விரயமா கொடுக்கும், கொஞ்சம் அதிகமா கொடுக்கும். இதெல்லாம் நடக்கும். எல்லாமே பாத்துட்டீங்கன்னா சனி வக்ர கெதி ஆனவங்களுக்கு எப்படி இருக்கும், வக்ர கெதி ஆகாம இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்கும், பொதுவாக வக்ரம் ஆகும்போது மீனராசிக்கு எப்படி இருக்குங்கிறத தெளிவா கொடுத்துருக்கு. ஒரு முறைக்கு 2 முறை நீங்க போட்டு பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு புரியும். அப்ப அது ரீதியா நீங்க அதை சார்ந்து போகிறப்போ இந்த சனி வக்கர காலத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா பெண் தெய்வ வழிபாடுகளை செய்வது ரொம்ப விசேஷம். அது குறிப்பிட்டு கடலுக்கு பக்கத்துல, ஆத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெண் தெய்வ வழிபாடுகளை போய் செய்து கொண்டு வரும்போது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் உங்க ஜாதகத்துல தசாபுத்திகள் ரீதியாகவும் ஜாதகத்துக்கு கூடிய கிரகங்கள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஜூலை மாதம் 26ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள். இந்த வக்ர பயிற்சி யாருக்கெல்லாம் யோகத்தை கொடுக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உங்க ஜாதகத்துல சனி வக்ரமான்னு பாருங்க. அதற்கு உங்க ஜாதகத்துல சனி அப்படின்னு சொல்லி பக்கத்துல ஆர் வி அப்படின்னு போட்டிருப்பாங்க, அல்லது வா அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்படி எல்லாம் இருந்தால் சனி வக்ரம், அல்லது வக்ர கிரகங்களான ராகு கேதுகளோட சேர்ந்து இருந்தாலும் ஓரளவுக்கு 50% பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் உங்க ஜாதகத்தில் வக்ரமாக இருந்து விட்டால் இந்த காலகட்டங்கள்ல தான் உங்களுக்கு ஜாக்பாட் யோகம். வருடம் முழுவதும் வேலை செய்து பலன்கள் கிடைக்கவில்லையா, இந்த சனி வக்ர பயிற்சியில தான் உங்களுக்கு பலன்களை வாரி வாரி வழங்கி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல சனி வக்ரமாக இல்லாம இருந்தாலும் கூட உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படிங்கறதை நம்ம இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம்.